அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ரூணரோக சத்ருஸ்தானமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். கடன் சார்ந்த மறைமுகமான சூழ்ச்சிகள் போன்றவை அனைத்திலும் மிகப்பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக அவர் 6க்கு செல்வது சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் 6ல் இருப்பது மிகப்பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இல்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் மிகவும் அபரிவிதமாக 2, 10, 12 ஆகிய இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறதுங்க. எனவே அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பல தடைகளும் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும். ஏனென்றால் இந்த தருணத்தில் சனி மிக வலுவாக சகாயஸ்தானமாகிய தைரியஸ்தானமாகிய 3ல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராகு கேதுவும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லாத தருணமாக இருப்பதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் 2024ஆம் ஆண்டில் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியில் உறுதிப்படுத்துகிறார். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. பகை வீடாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு சஞ்சரிக்கும் இடமும் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வலுவான அமைப்பிற்கு மாறி இருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதால் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற இடங்கள்ல அஷ்டமம் 3, 6 விரயம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் இருந்தாலும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை அமையும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிகாரம் படைத்த சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குருவின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் எந்த பணியை செய்தாலும் அதை திறமையாக செய்ய முடியவில்லை, அதில் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம் என்று பல நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டாக ஒரு சூழ்நிலை நிறைந்திருக்குங்க. ஏனென்றால் ஒரு உணவகம் வைக்கலாம் என்றால் அந்த உணவகம் வைத்ததற்கு பிறகு அபரிவிதமான போட்டிகள் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படும். பல உணவகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போன்று எந்த விதமான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அதில் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் தற்போது குரு மிகவும் வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது பல தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருந்த நிலையில் ஒரு தருணம் என்பது நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும். அவை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதிலும் குறிப்பாக நாம் அனைவருமே கோழியை பார்த்திருக்க
பார்க்கிறோம். இந்த கோழி தன்னுடைய இறக்கையை விரித்து பறக்காமல் பொதுவாக காலால் தான் நடந்து செல்கின்றன. தேவைப்படுகிற நேரத்தில் சிறிது தூரம், குறிப்பாக 1 மீட்டருக்கு அதிகமான தொலைவை அது கடந்து பறந்து செல்லாது. அதிகபட்சம் போனாலும் 2 மீட்டர் நீளமும் உயரம் 1 மீட்டருக்கு குறைவாக தான் அதனால் பறக்க முடியும். அது பறவையாக இருந்தாலும் கூட அதற்கான சக்தி அதற்கு மேல் இல்லை என்றுதான் சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த கோழி அடகாத்து குஞ்சு பொரித்து தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி செல்லக்கூடிய வேளையில் ஒரு பருந்தோ அல்லது காகமோ தன்னுடைய குஞ்சுகளை கவர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அதை பார்த்து கொண்டு செவனேன்னு சும்மாவே இருக்காதுங்க. ஏனென்றால் இது சக்திக்கு மீறிய திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்தும். ஒரு தென்னமரம் உயரத்திற்கு அந்த கோழி பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடக்கூடிய திறமை அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. இதுபோன்றுதான் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கி பல்வேறு விதமான சிரமங்கள்ல மூழ்கடிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி 2024 மிகப்பெரிய அளவுல நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அந்த கோழிக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் அதனுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிற்று. அது போன்றுதான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த அளவுல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கஷ்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றக்கூடிய சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. இதே போன்று குருவின் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. ஆனால் குருவிற்கு பகை கிரகமாக புதனும் சுக்கிரனும் பார்க்கப்படுகிறாருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் குரு புதனையும் சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனும் சுக்கிரனும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. நவ கிரகங்களிலே பகை கிரகமற்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செல்வ செழிப்பு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கலாம். ராகு, சுக்கிரன், சனி போன்ற கிரகநிலைகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கூட சொத்து, செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் நேர்மையான வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் தான் குரு. எனவேதான் குரு நவ கிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே குரு மற்றும் சாதகமாக இருந்தால் போதும், மற்ற 8 கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட எவ்வளவு பெரிய கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே. அவரை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லிவிடலாங்க. குருவிற்கு நிகர் குரு மட்டும்தான். என்றால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கிறார். சனி உள்ளிட்ட ராகு, கேது உள்ளிட்ட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் தற்போது மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகள் நீங்கி மனித வாழ்வுல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகம் என்பதால் நிச்சயமாக சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனால் அவற்றை பொருள்படுத்த வேண்டாங்க. அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையை உற்று நோக்கினாலே மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் இப்படி குருவின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கிறாருங்க. ஜென்ம ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6இல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுமார் 1 வருட காலத்திற்கு இந்த இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்படி சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகளும் அலைச்சல்களும் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் தனஸ்தானத்தை பாக்கியஸ்தான பார்வையாக பார்க்கிறாருங்க. 2, 10, 12 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய நிதி சார்ந்த விஷயங்கள்ல சிக்கல்கள் அனைத்தும் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்க
கிடைக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பண வசதிகள் அனைத்தும் திருப்திகரமாக அமையும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மனதில் கவலை ஏற்பட்டு மனதை அரித்து வந்த பல விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவில் மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது பாதியிலே நின்று போன பல பணிகளை இந்த தருணத்தில் மீண்டும் சிறப்பாக துவங்குவதற்கான யோகம் உண்டு. திருமணத்தில் சிறு முதல் பெரிய பிரச்சனை வரை சந்தித்த சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. அது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் சஞ்சரித்தாலும் இந்த தருணத்தில் புத்திர பாக்கியத்திலும் தடை இல்லை என்பதை புத்திரக்காரரான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. இது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வெகுவளவில் கஷ்டத்தை குறைத்து நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவே பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் மற்றும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்ற அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் வெகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளை சனி பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சனி பகவான் மிகவும் வலுவாக 3 ஆட்சி பலம் பெற்று முன்னேற்றத்தை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் பதிகிறது. எனவே அலுவலக ரீதியாக உங்களது திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். நிம்மதி தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உத்தியோக ரீதியாக சிறு ஊதிய உயர்வு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சிறு முயற்சியை சிக்கலை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக சனி மிகவும் வலுவாக இருக்கிறார். குரு பகவானுடைய சுப பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் கிடைப்பதால் மற்ற துறைகளை விட தொழில்துறை, வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். புதிய வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தங்களும் மிக சிறப்பாக அமைகிறது. அரசாங்க சலுகைகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்குங்க. தொழில்துறையில மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் லாபம் பல மடங்கு உயரும். திட்டமிட்டபடியே புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். மக்கள் மத்தியில் உங்களது திறமைக்கு நல்ல அங்கீகாரமும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பல்வேறு விதமான தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுகிறது. கல்வியில் பெரிய அளவிற்கு தடைகள் இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பு, பராமரிப்பு போன்றவற்றில் சில விரய செலவுகள் ஏற்படலாங்க. விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். புதிதாக விவசாய நிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. பழைய கடன்கள் சற்று கவலை அளித்தாலும் அவற்றில் நல்லதொரு மாறுதலை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் பெண்மணிகளுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் உடனடியாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கிய முதல் 3 மாதம் வரை அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று காலக்கிழமையில விரதம் இருந்து சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு